பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திராது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ளவருடைய ஆண்டவரே, தேசத்தில் எங்களை வைத்திருக்கிற காலங்களிலே ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் ஆண்டவரை கிருபையாய் நடத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், விக்கிரகத்தினுடைய கிரியைகள், எல்லா அந்தகாரங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எரிந்து சாம்பலாய் போகட்டும். கர்த்தருடைய அக்கினி இறங்கி அவைகளை பட்சிப்பதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தனிப்பட்ட நபர்களுக்குள் ஆண்டவரை போராட்டங்களை கொடுத்து கொடுத்து தேவனை விட்டு, தேவனுடைய திட்டங்களை விட்டு வேறு பிரிக்கிற அந்தகாரங்கள் நிர்மூலமாவதாக.
இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் பாடுகள், துக்கங்கள், வியாதிகள், பலவிதமான பொருளாதார நெருக்கடிகள், கண்கள் காணாத தீய சக்திகள், கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள், இவைகளுக்கு நடுவில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இன்றைக்கு நீதிமான் துன்மார்க்கனுக்கு முன்பாக, கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு முன்பாக, பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலகமே சதம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக தள்ளாடி போகாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாம் இந்த அதிகாலை பொழுதில் தேவ சமூகத்தில் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையிலேயே எழுந்து உன்னுடைய குழந்தைகள் பிராணனுக்காக போராடி கொண்டிருக்கிற உன் குழந்தைகளுக்காக நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. உலகமெங்கும், தேசமெங்கும், நாடுகள், மாவட்ட, மாநில, கிராம, பட்டணங்கள் எங்கும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி குலையுறும் குத்துயிருமாய் இந்த உலகத்தில் தேவனற்றவர்களாய் வாழுகிற ஒவ்வொருவருக்காக புலம்பி அழு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட கிரியைகளால் வருகிற போராட்டங்களை நினைத்து பாரத்தோடு இந்த அதிகாலை பொழுதில் அமர்ந்து விடாதபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பாரத்தை என் மீது வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன். நீதிமான் துன்மார்க்கனுக்கு முன்பாக கலங்கி போவது ஒரு கலங்கின கிணறு. நல்ல அருமையான தண்ணீரை நல்லா கலக்கி விடும்போது அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கம் ஏலிக்கு வந்ததுனால அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியாதபடி, கர்த்தரின் சத்தத்தை கேட்க முடியாதபடி, தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தினால் நெருக்கப்பட்டவராய் அவர்களுக்கு சொல்லியிருப்பார். ஆனாலும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து போன நிலைமையில் அவர்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது ஒருவேளை உள்ளத்தின் ஆழத்தில் பலவிதமான வேதனைகளோடு அந்த நெகேமியா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர்னு சொன்னார், என்னை விட உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு முக்கியமாக போயிட்டாங்களா, அவங்க செய்கிற பாவங்களை நீ ஏன் கண்டித்து உணர்த்தலை, அப்படி தான் ஆண்டவர் கேட்டார். அப்போ ஒருவேளை ஏலி என்ன நினைத்திருக்கலாம், ஒருவேளை தான் வயது முதிர்ந்தவன், இனிமே என்ன செய்ய முடியும், அந்த நாட்களிலே சொல்வார்த்தை கேட்காத பிள்ளைகளாக இருக்கும்போது தனது வாழ்நாளிலே இந்த கடைசி காலங்களிலே நான் என்ன செய்ய முடியும்னு நினச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைகள், ஒரு சில தாய் தகப்பன் சொல்லுவாங்க, இன்றைக்கி பிள்ளைகளை அடிக்காமல் வளர்த்தா நாளைக்கு எனக்கு வயதாகும் போது அவங்க நல்லா பார்த்து கொள்ளுவாங்கன்னு சில பெற்றோர் தவறு செய்வாங்க. ஒருவேளை அது போல கூட ஏலி நினைத்திருக்கலாம். கர்த்தரை விட, கர்த்தர் தருகிற வார்த்தைகளை விட, தேவ வார்த்தைக்கு தவறி நடக்கும்போது, தேவ வார்த்தைக்கு விரோதமாய் வரும்போது தேவனுடைய கோபாக்கினை எவ்வளவாய் விழும், ஆண்டு எவ்வளவாய் அது பலிக்கும். அதுவும் தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது அதை தைரியமாக எடுத்து சொல்லியிருக்கலாம், கண்டித்திருக்கலாம். இருந்தாலும் சில நேரங்களில் தாய் தகப்பன் அப்படியா பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற ஒரு பிரியனும் சொல்லலாம், சில மிரட்டுவாங்க பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது, தேவ எச்சரிப்பை சொல்லும் போதெல்லாம் துணிகரமாக எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அதை பார்த்து ஒருவேளை அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட உனக்கு அவர்கள் அதிக ஒரு கனத்துக்குரியவர்களாய், மரியாதைக்குரியவர்களாக மாறிட்டாங்களா என்று சொல்லி அந்த ஏலி இந்த துக்கத்தினாலேயே வயது முதிர்ந்த நேரத்தில் அவன் ஜீவனை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருந்ததுனால
அவன் என்ன செய்தான், ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை கூட கேட்க முடியாத அளவு மனதும் மாமிசமும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் அப்படியே விழுந்து மரித்து போனான் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு லௌகீக துக்கம் என்பது மரணத்தை மட்டுமே உண்டாக்கும். இன்னைக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருந்தால் ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஒருவேளை ஏலி ஜெபித்திருக்கலாம். இல்லைன்னா துணிகரமாய் கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற வசனத்தின் படியே கூட என்ன நடந்தாலும் சரி எச்சரிப்பை கொடுத்து விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் இது மாதிரி நிலைமையில் அநேக பெற்றோர் இன்றைக்கி இருக்கலாம். சில நேரம் கணவன் மனைவியை கண்டிக்க முடியாத ஒரு நிலைமை, கண்டிச்சுட்டா உடனே வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்களே, அது வாழ்க்கை சிதைந்து போகுமே என்று. இதே மாதிரி தான் ஒரு மனைவி கணவனை கண்டிக்க முடியாத நிலைமை, ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகளை கண்டிக்க முடியாத நிலைமை சில இடங்களிலே காணப்படுகிறது. இவங்க தான் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க, இவங்கள நான் இழந்துட்டேனா அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் மூலம் இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். அந்த மரணம் முதலாவது அவர்களுக்குள் சம்பவித்து அவர்கள் நிலை குலைந்து போய் ஆக்டிவாக இருக்க முடியாதபடி செய்து அவளை சார்ந்தவர்களையும் நரக கொள்ளிக்கு இழுத்துவிட முடியாத ஒரு திராணியற்றவர்களாய் கொண்டு போய் விடுகிறது. ஒரு வாலிபன் இருந்தால் நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் என்ன சொல்லுகிறான், நல்ல போதகரே எனக்கு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும், நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த நட, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த நட, என் மீது நீ அன்பு வைத்தையானா என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நட. இன்றைக்கு அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒரு சொல் வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வார்த்தைகளை கை கொள்ள கடவன். அந்த வார்த்தைகளை அலட்சியம் பண்ணி ஆண்டவர் மீது நான் அன்பு வைக்கிறேன் என்று சொல்லுவது ஒரு பிரயோஜனமும் அற்றது. விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத ஒரு விசுவாசத்தை போன்றது. ஒரு கிரியை இல்லாத விசுவாசத்தினால் யாருக்கு பலன் இருக்கும்? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நல்ல போதகரே, ஆண்டவர் அதுக்கெல்லாம் மயங்கலை. உனக்கு தேவை நித்திய ஜீவன், அதற்காகத்தான் ரத்தம் சிந்த இந்த உலகத்திலே நான் வந்திருக்கிறேன், பாடு செய்ய வந்திருக்கிறேன். என்ன ப்ளீஸ் பண்ணி உன் வார்த்தைகளால் ஒன்றுமே செய்ய முடியாது, நித்திய ஜீவனுக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அநேக கற்பனைகளை கை கொண்டு இருக்கிறாய், ஆனால் இன்னைக்கு என்னை பின்பற்றி வர முடியாதபடி உன் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொருளாசையாகிய விக்கிரகத்தை வெறுத்துவிட்டு என் பின்னாடி வா என்று சொன்னார். உனக்கு இருக்கிற ஆஸ்தியின் மீதே உன்னுடைய இருதயம் சுழன்று கொண்டு இருக்குது. அந்த ஆஸ்தியை விற்று தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றவா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவன் இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு வெளியே வர விருப்பமே இல்லை. இன்று அநேகர் பாவம், ஒரு மறைமுகமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, இந்த உலகத்தில் அநேக வசதிகள், வாய்ப்புகள், இது மட்டும்தான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லி அவைகளை நாடி போகிறதுனால இன்றைக்கி இயேசுவை பின்பற்ற முடியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, லௌகீக துக்கம் உனக்கு மரணத்தை கொண்டு வரும், லௌகீக பாரம், லௌகீக ஏக்கங்கள், இதெல்லாம் உனக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நெகேமியா ஆண்டவருக்கு ஏற்ற துக்கம் கொண்டார். இதை நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவலத்தில் நான் சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, இந்த இடத்துல வாசிக்கும்போது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிவான். ஜென்ம ஸ்பாவம் உள்ள மனுஷனுக்கு எல்லா செய்தியும் ஒன்றா தான் தெரியும். என்ன இயற்கை அழிவு வந்தால் என்ன, கொள்ளை நோய்கள் வந்தால் என்ன,
பலவிதமான ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கே நடந்தால் என்ன, உலகத்தையே குலுக்குகிற துர்ச்செய்தி பரவுனா என்ன, அது என் கழுத்துக்கு கத்தி வர வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று தான் இருப்பாங்க. ஆனால் நெகேமியாவுக்கு அப்படி இருக்க முடியல. அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததினால இந்த துர்ச்செய்தியை கேட்டவுடனே அவன் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி, அதற்கு பிறகு 9ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் அன்று சொன்னீரே, நாங்கள் பாவம் செஞ்சுட்டு இங்கே வந்து நாங்கள் உங்களை நோக்கி பார்த்து கூப்பிட்டாலும் ஆண்டவரே இந்த இடத்துல இரவும் பகலும் நான் மன்றாடுகிறேன், எங்கள் மன்றாட்டை கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொன்னீங்களே, நான் வந்து நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறார். 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீருடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைந்தருளும். இவர்கள் உம்முடைய அடியார், உம்முடைய ஜனங்கள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பான பாத்திரக்காரனாக இருக்கிறேன், ராஜாவிடத்தில் நான் போகணும், இந்த துக்கத்தோடு என்னால் கடந்து போகவே முடியாது என்று கர்த்தரை பற்றி கொண்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தனி ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட பேசாதது நிமித்தம், கர்த்தர் சமூகத்தில் அதிகாலையில் தங்கள் இருதயத்தை ஊற்றாதது நிமித்தம் எல்லா நிந்தனைகளும் அவமானங்களும் உலகத்தால் தவறாக நாம் நடத்தப்படும்போது அந்த துக்கங்களும் எல்லாம் சேர்ந்து ரொட்டீன் வாழ்க்கையில் தினமும் அன்னுதின வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருப்பதனால அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடி உலக துக்கங்கள் அவர்களை ஆட்கொள்ள அந்த துக்கத்தின் மூலம் பல வியாதிகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டியதை செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறாங்க. ஆனால் நெகேமியாவோ தேவ சமூகத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொண்டார். பாவங்களை அறிக்கை செய்தார். நாங்கள்லாம் பாவம் செஞ்சோம். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் சுபிட்சம் வரணும்னா, ஒருவேளை தாயோ தகப்பனோ இல்லைன்னா பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் தவறு செய்யாமல் இருக்கலாம். அந்த குடும்பம் தேவனை மீறி நடக்கும்போது அதனுடைய விளைவு டோட்டல் குடும்பத்துக்கும் தான் அந்த பிரச்சனைகளுடைய அந்த வேதனைகள் வரும். ஒருத்தர் இடம் கொடுத்தாலும் சரி, ஒரே ஒரு ஆகான் இடம் கொடுத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தோற்று போயிட்டாங்க. ஆனால் யோசுவா இதை அறியாதபடி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அந்த யோசுவாவோட இந்த மூப்பர்களும் விழுந்து கிடந்து ஆண்டவற்றை இரக்கம் கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அழுது என் இருதயத்தை உடைக்க பண்ணுகிறாய், ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிறாய், நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி பண்ணுகிறீங்க, உபவாசித்து அழுகிறீங்களே, என் இருதயம் உடையுதே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல உண்மையை வெளிப்படுத்துகிறார். அதுபோல் ஒரு துஷ்ட ஆகான் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் கல்யாணம் முடிச்சு இருக்கலாம், என்றைக்குமே ஒரு தாய் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் அவங்க திருமணம் முடிஞ்சிருந்தாலும் சரி, பேக் ஸ்லைடிங் வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ சவாலிட்டு நான் ஏசி இல்லாமல் செத்தா கூட சாவேன், நான் ஆண்டவற்றை வரமாட்டேன்னு வீம்பான வார்த்தைகளை பேசினாலும் அந்த ஒரு தாயோ தகப்பனோ உயிர் வாழ்கிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என் மரணத்துக்கு முன்னாடி ஆன்சர் வரும், நான் மரித்து போனாலும் என்னுடைய பதில்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து கட்டாயமாக கிடைக்கும் என்பதை அவள் அறிந்திருக்கிறபடினால் ஒரு நாளும் ஜெபிக்கிறதுக்கோ உபவாசிக்கிறதுக்கோ தெய்வ சமூகத்தில் நம்பிக்கையாய் வாழ்வதற்கோ ஒரு நாளும் தயங்கவே மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நெகேமியா ஆண்டவர் சமூகத்தில் எல்லா பாரங்களையும் ஊற்றி விட்டு அந்த துக்க முகத்தோடையே தன்னுடைய வேலைக்கு போக விரும்பவே இல்லை. ராஜாவுடைய அரண்மனையில் நான் இருக்கணும்னா எப்படி சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு அநேக நேரத்தில் உண்மையான ஊழியர்கள் கூட அப்படித்தான் இருதயத்தை தண்ணீரை போல உடைத்து ஊற்றி விட்டு இந்த உலகத்திற்கு போகும்போது, இந்த உலகத்தில் இருந்து கர்த்தருடைய வேலையை செய்யும்போது அநேகமாயிரம் பிரச்சனைகள் போராட்டங்களோடு வருகிற பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமானா இந்த துக்கம் என்னை விட்டு எடுக்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி அதை தேவ சமூகத்தில் வச்சுட்டு
ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி கிருபைகளால் வல்லமையால் வரங்களினால் தங்களை நிறைத்து கொண்டு அபிஷேக தைலத்தினால் நிறைத்து கொண்டு அங்கே போய் பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாகறாங்க. கர்த்தர் விரும்புகிறது அதுதானே. தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன், அவன் தான் எனக்கு சீஷன் என்று சொல்லி நெகேமியா அப்படியே போகிறார். அடுத்த நாள் அரண்மனைக்கு போகும்போது ராஜா கண்டுபிடிக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய முகத்தை பார்க்கும்போதே உள்ளத்தின் வலி நிறைய பேருக்கு தெரியும். ஒருவேளை நம்முடைய சொந்த குடும்பங்கள் தவறுனா கூட, நண்பர்கள் தவறுனா கூட, ஒருவேளை உங்கள் ஊழியக்காரர் உங்களை கவனிக்க தவறுனா கூட, கர்த்தர் அதை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும்? எல்லாருக்கும் வெளிப்படுத்தி என்ன பிரயோஜனம்? யாரால் நீங்கள் விசாரிக்கப்பட வேண்டும்? யார் மூலமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட வேண்டும்? யார் மூலமாக இடிந்து போன அலங்கங்கள் கட்டி எழுப்பப்பட உதவி ஒத்தாசைகள் கிடைக்க வேண்டுமோ அவர்களை புரிந்து கொள்ளும்படி செய்வார். அப்படியே ராஜா புரிந்து கொண்டார், பல உதவிகளை செய்தார். அருமையாக நெகேமியா குறிப்பிட்ட அந்த 52 நாட்களுக்குள்ளாக அலங்கத்தை கட்டி முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், எனது வாழ்க்கையில் எஞ்சி இருக்கிற காலங்கள் எவ்வளவு தெரியாது. அதனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளையும் நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குறிப்பிட்ட 52 நாட்களுக்குள்ளாக அந்த இடிந்து கிடந்த அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது போல நெகேமியாவின் துக்கத்துக்கு காரணமாயிருந்த அந்த செய்தி நற்செய்தியாய் மாறினது போல உனது வாழ்விலையும் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த வாலிபனின் துக்கத்தை போல, ஏலியின் துக்கத்தை போல ஒருவேளை நம்முடைய துக்கங்கள் காணப்படலாம். நெகேமியாவின் துக்கம், எரேமியாவின் துக்கம், எரேமியாவின் புலம்பல் என்று வாசிக்கிறோம், எசேக்கியேலின் புலம்பல், பாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தேவ பிள்ளைகள், நன்றாக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக்கி இதை பார் என்று சொல்லி அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் செய்து ஆண்டவருடைய பாதத்துக்கு மறுபடி ஜெபித்து அந்த கலக வீட்டார்காரிடத்தில் நீ சொல்லு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு என்னுடைய எச்சரிப்பை சொல்லு என்று ஒருவேளை நம்மை அனுப்ப முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உலக துக்கம் நம்மை அழித்துவிடும். அது அல்ல, தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டவர்களாய் உலக துக்கத்தை ஜெயித்து கர்த்தருடைய பாரத்தை சுமந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் நம்பி இருக்கிறார். ஒருவேளை உலகத்துக்கு நம்ம ஆகாத பொருளாய் போகலாம், எங்கேயோ ஒரு மூலையில் தூக்கி எறியப்படலாம், வார்த்தைகள் புறக்கணிக்கப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் தான் தேவை. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் இந்த அதிகாலை பொழுதில் அவருடைய உள்ளங்கள் உடைந்து போய் எந்தெந்த உலக பாரங்களினால் கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, நீதிமான்களுடைய கால்களை தள்ளாட விடாத தேவன், வெண்கல பாதங்களாய் அக்னியில் காய்ந்த உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமுள்ள பாதங்களாகிய உங்களுடைய பாதங்களோடு அவர்களுடைய பாதங்களை இணைத்து ஆண்டவரே தள்ளாட விடாதபடி, தடுமாறி விழுந்து விடாதபடி தூக்கி நிறுத்துவீராக. ஒவ்வொருவரும் தங்களுடைய துக்கம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து பார்த்து அநேகம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தக்கதாக ஒவ்வொரு துக்கத்தையும் ஆண்டவரை ஜெயிக்க கிருபைத்தார். தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டு ஆண்டவரே மனம் திரும்ப கிருபைத்தார். தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டு கர்த்தருக்கு பிரியமல்லாதவைகளை விட்டுவிட்டு கர்த்தரை பின்தொடர கிருபை செய்யும். அவள் அறிந்தும் அறியாமலும் விழுந்து கிடக்கிற குழியிலிருந்து அவளை தூக்கி எடுப்பீராக. மிகுந்த இரக்கத்தினால் இந்த அதிகாலை பொழுதில் தூக்கி நிறுத்துவீராக. மாய்மாலமான அன்பு என்று சொல்லி இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளில் மாறாவின் கசப்பை ஊற்றி மெய்யான காரியத்தை அவர்கள் தங்கள் கண்களால் அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி நடத்தி ஆண்டவராகிய தேவனுக்கு தங்களை சமர்ப்பிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. குடும்பங்களாக இணைக்கப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே, கட்டுப்பாடு நிறைந்த, இச்சை அடக்கம் நிறைந்த, பந்தய பொருளை பெறுவதற்கான தகுதிகள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகங்கள் பாராட்டும். ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழாக கொண்டு ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்தை ஜெயித்து, மாம்சம் பிசாசை ஜெயித்து, எல்லாவற்றையும் ஜெயித்து வாழுகிற நாங்கள்
துக்கங்களையும் ஜெயித்து, பிசாசின் தந்திரங்களை ஜெயித்து, சோர்வுக்குள்ளாக்கும் சூழ்நிலைகளை ஜெயித்து, கடைசியிலே மரணத்தையும் ஜெயித்து உமது ராஜ்யத்திலே வந்து சேர மட்டும் கைவிடாது இருப்பீராக. பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், எல்லாவித நன்மைகளால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.